ஹாய் கைஸ், வணக்கம். குட் ஈவினிங். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக தொடர்ந்து கண்டினியூவாக நம்மளோட எக்ஸாம் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டிஆர்பி பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதே மாதிரி அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, ஐ மீன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது அதோட கண்டினியூ பார்ட்டான அதோட எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு இதுக்கு நம்ம லைவ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அட் த சேம் டைம் லைவ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இந்த பிஓ 2026 எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்க போகுது, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, 2019 2023 என்ன கொடுத்துருக்காங்க, இப்போயும் அதே தான் ஃபாலோ பண்ண போறாங்க. புதுசாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நேரம் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சு அதை நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஆல்ரெடி நவம்பர்லேயே வந்திருக்க வேண்டிய நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. பட் நம்ம ஜான்வரி பிப்ரவரியில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது பர்டிகுலர் இந்த 10 சப்ஜெக்ட்ல நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள். கரெக்டாக? அது தமிழ் இல்லைனா இங்கிலீஷு இல்லை மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரபி அண்டு ஹிஸ்ட்ரி, இந்த 10 சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மேஜர் சப்ஜெக்டா நீங்க யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதோட சேர்ந்து பிஎட் நீங்க முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். நிறைய பேர் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நான் மைக்ரோ பயாலஜி அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க யோசிக்கணும்னு, இந்த 10 சப்ஜெக்ட்ல ஒன்று நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, நீங்க எலிஜிபிள், தாராளமா எழுதலாம். கரெக்டா? மற்றபடி நீங்க வேற எந்த சப்ஜெக்ட்ல யூஜி அதே மாதிரி டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, யூஜில நிறைய பேர் கேட்குறாங்க, பிஜி யூஜி முடிச்சு பிஜி முடிச்சிருந்தாலும் அது டபுள் டிகிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அது ஹையர் ஸ்டடீஸ். கரெக்டா? நான் இங்க மென்ஷன் பண்ணியது என்ன அப்படின்னா, யூஜியே நீங்க 2 டிகிரி வச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் செலக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டேஜ்ல இருக்குது. கரெக்டா? ஆனா சிங்கிள் டைம் எக்ஸாம் தான். கரெக்டா? இதுக்கு மெயின் எக்ஸாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேவா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில 40% ஆஃப் ஸ்கோர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேப்பரான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் இதை உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களால அட்டன் பண்ண முடியும். ஐ மீன் அதை வேலிட் பண்ணுவாங்க. நீங்க அட்டன் பண்றது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுவீங்க ஒரே நாள்ல. கரெக்டா? ஆனா இங்க அவங்க வேலிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்க இருக்கும். கரெக்டா? இது பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிலாம் கொடுக்கல. ஏன்னா இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மார்க் தான் கேட்குறாங்க. கரெக்டா? 30 கொஸ்டின்ஸ் 30 மினிட்ஸ். இதுல 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ல பார்ட் ஏல கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 4 ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அது மாதிரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது குவாலிஃபைங் நேச்சர். கரெக்டா? இது உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி. கரெக்டா? அதே மாதிரி 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 50 மார்க், 30 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல 50 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கவுண்டிங் எடுத்துக்கிடுவாங்க. கரெக்டா? 30 கொஸ்டின்ல 50 மார்க் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதோட டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 30 மினிட்ஸ். கரெக்ட்? அப்போ 30 கொஸ்டினுக்கு 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 30 கொஸ்டின் 50 மார்க். கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு 30 நிமிடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மார்க் அப்படிங்கிறது திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் த ரேங்கிங். கரெக்டா? ரேங்கிங்ல நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன லெவல் இருக்கோ அந்த லெவல்ல தான் நாங்க இந்த எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொஸ்டின்ஸ் நாங்க கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் என்ன கொஸ்டின் லெவல்ல இருக்கோ அந்த லெவல்ல தான் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்க போகுது. கரெக்டா? நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம டிஎன்பிசி மாதிரி 100 கொஸ்டின் அப்படிலாம் கிடையாது. வெறும் 30 கொஸ்டின் 30 நிமிடம், அரை மணி நேரத்தில் நீங்க 30 கொஸ்டின் முடிக்கணும். பட் அவங்க மார்க் பாத்தீங்கன்னா 50 மார்க் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே, அப்ப எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 40% ஆஃப் த மார்க் நீங்க எடுக்கணும். 50 மார்க்குக்கு
40% அப்படிங்கிறது நீங்க வந்து எடுக்கணும். கரெக்டா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 20 மார்க் அப்படிங்கிறது எடுக்கணும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 10th ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவுனா 30 கொஸ்டின், டியூரேஷன் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் 30 நிமிடம் 50 மார்க். ஓகே, 40% வந்து குவாலிஃபைங் மார்க்கா கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி நீங்க 20 மார்க்குக்கு மேல நீங்க எடுத்தா மட்டும்தான் பாஸ். இந்த 50 மார்க் இருக்குல்ல, 30 கொஸ்டின்ல 20 கிடையாது, 50 மார்க்ல 20 மார்க்குக்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து பாஸ். ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ். அப்புறம் நீங்க வந்து மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்ட் பி அப்படிங்கிறது இருக்குல்ல, பார்ட் பில வந்து மெயின் சப்ஜெக்ட். ஓகே, மெயின் எக்ஸாம் கிடையாது, மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின். ஓகே, சோ 3 ஹவர், இது வந்து 3 ஹவர் டியூரேஷன் வித் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, 150 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 110 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் கொஸ்டின், அப்புறம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின், அப்புறம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. கரெக்டா? சோ இந்த 3 பார்ட்டும் வந்து உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத சிலபஸ் வந்து என்ன எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரெக்டா? பட் அதுக்கான வேர் டு ஸ்டடி இன்னும் நம்ம கொடுக்கல. ஒவ்வொரு டாபிக்கும் வந்து வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். கரெக்டா? அப்போ அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் 150 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து சிங்கிள் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்து பாருங்களேன், ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஓகே, 150 கொஸ்டின் 150 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பி ஆஃப் த ஆன்சர்ஸ் ஒன்லி வில் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் ரேங்கிங். ரேங்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் பி மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஓகே, பார்ட் பில வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரேங்கிங்ல ஃபைனலைஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பாருங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்க என்னென்னலாம் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, இது எல்லாமே வந்து ஒரு 110 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க பாருங்களேன். அப்புறம் ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 கொஸ்டின், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜிக்கு 30 கொஸ்டின், 150 கொஸ்டின், 3 ஹவர்ல 150 மார்க்ஸ். ஓகே, அதே மாதிரி மினிமம் குவாலிஃபைங் மார்க். ஆக்சுவலா இதுல வந்து குவாலிஃபைங் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஏன்னா நீங்க வந்து கட் ஆஃப் ரேஞ்சுக்கு மேல, இப்போ இதுல 51 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிளானர் படி பாத்தீங்கன்னா 51 போஸ்ட் தான். அப்ப நீங்க அந்த 51வது ஆளுக்குள்ள வந்தா தானே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து மினிமம் மார்க் எடுத்து அதெல்லாம் வேஸ்ட். ஓகே, இது வந்து டெட் பேப்பர் கிடையாது. மினிமம் மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணி வச்சா நீங்க வந்து பிரைவேட்ல அதெல்லாம் இங்க வந்து வேஸ்ட். ஓகே, இங்க வந்து மினிமம் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நீங்க வந்து டாப் பொசிஷன் எத்தனை போஸ்ட், 50 போஸ்ட் அப்படின்னா அந்த ரேங்குக்குள்ள நீங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். கரெக்டா? இங்க வந்து பாருங்களேன், நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து 75 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்டா இருந்தா 45% 67.5 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னா 40% 60 மார்க் எடுத்தாலே போதும். கரெக்டா? இது வந்து ஜஸ்ட் பாஸ். பட் நீங்க வந்து கட் ஆஃப் உள்ள வந்தீங்க, டாப் ரேங்க்ல எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அதனால போஸ்டிங் அப்படிங்கிறது நீங்க டாப் ரேங்க்ல, இப்போ 150 மார்க் அப்படிங்கிறது 150 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 135 இல்லைன்னா 140 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு எய்ம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து டாப் ரேங்க்ல வந்து கிடைக்கும். கரெக்டா? அப்ப சிம்பிள் மேட்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ அப்படிங்கிறது ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகே, அதே மாதிரி பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டே ஏரியா தான். பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட். கரெக்டா? ஓகே, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில 30 கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 30 கொஸ்டின் 50 மார்க். கரெக்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின் 150 மார்க். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சிம்பிள் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி 30 கொஸ்டின் 30 மினிட்ஸ் 30 நிமிடம் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறதா 3 மணி நேரம். ஓகே, ஸோ இது வந்து 30 நிமிடம், இது 3 மணி நேரம். அதையும் நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து ஒன்லி ஃபார் 30 மினிட்ஸ். கரெக்டா? இது வந்து 1 ஹவர். இது வந்து 1 ஹவர். கரெக்டா?
ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ல பதிவிடுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம அடா 247ல இந்த பிஓக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா அதிகாரி அப்படிங்கிற பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பிக்க போறோம். ஸோ நீங்க பிஓ எக்ஸாம் யார் யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து வெறும் 2729 ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்குது. கரெக்டா? ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1க்கான பேட்ச், ஸோ அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச், குரூப் 2 பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெகா பேக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல வேற போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? 2 இயர் வேலிடிட்டியில ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு 2 வருஷம் இப்போ இந்த ஆஃபர்ல நீங்க எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடா எந்த பேட்ச் வேணாலும் அப்டேட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? டிஎன்பிசி மெகாபேக் அண்ட் தமிழ்நாடு மெகாபேக் அப்படின்னு 2 இருக்கு. இப்போ டிஎன்பிசி மெகாபேக் எடுத்தீங்கன்னா டிஎன்பிசி எஸ்ஐ டெட் கிளாஸ் எல்லாமே பார்க்க முடியும். தமிழ்நாடு மெகாபேக் எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. கரெக்டா? ஸோ இது எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம அடா 247 நார்மலா உள்ள போனீங்க அப்படின்னா இங்க ஆல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இதுல ஸ்டேட்ல தமிழ்நாடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க தமிழ் டிஆர்பி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க உள்ள போகலாம். கரெக்டா? ஸோ இந்த உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஸ்டடி பிளான்ல உள்ள கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் எப்பப்போ போக போகுது அப்படிங்கிற எல்லா டீடைலும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைனோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பைனோ அப்படிங்கிறதுல கூப்பன் கோடு அப்படின்னு கேட்கும். இதுல Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் 2729க்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறத உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ஐடியும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது மறக்காம Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் ஐடி என்னன்னா Y904 பூபதி. கரெக்டா? Y904 பூபதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும். அதுல வந்து நீங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோடை யூஸ் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா? இது வந்து நம்மளோட ரெஃபரல் கோடு. ஓகே, Y904 அப்படிங்கிறது. ஸோ யூஸ் பண்ணிட்டு எனக்கு டெலகிராம்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ.